உணர்வு நல்ல ஒரு உணர்வு. அந்த உணர்வு தான் நமக்கு தேவை. சரிங்களா? நமக்குள் இருந்து எழும்புகிற உணர்வுகள் அல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையில உணர்வுகளை பிரதிபலித்தாரோ அந்த உணர்வுகளோடு கூட நம்ம என்ன செய்யணும்? காணப்பட்டால் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நேரம் நமக்கு ஓடுது. அதை நம்ம பார்த்துட்டு வரோம். முதல்ல தொடுதலின் உணர்வை பார்த்தோம். அவன் தொடுதலின் உணர்வு. வியாதியஸ்தர்களை, புறம்பே தள்ளப்பட்டவர்களை இயேசு தூரமாய் இருந்து சுகமாக்கக்கூடிய வல்லமையுடையவராய் இருந்தாலும் தொட்டு என்ன செய்தார்? சுகமாக்கினார். அப்போ தொடுதலின் உணர்வுகள். இந்த மாதிரி வியாதியோட இருக்கிறாங்க, பலவீனமா இருக்கிறாங்கன்னா உங்கள் அன்பை அவர்களுக்கு நீங்கள் காட்டுகிறீர்கள் என்றால் தொடுதல் ஒரு நல்ல ஒரு உணர்வுகளை கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதனால கர்த்தர் பிள்ளைகள், நீங்கள் அப்படிப்பட்ட உணர்வோடு கூட இருங்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய உணர்வுகள் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நினைத்த போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அப்போ எங்க அறிவுரைகள், ஆலோசனைகளை எல்லாம் ஜனங்க கேட்க மாட்டாங்களோ அந்த நபர்களுக்காக நாம என்ன செய்யணும்னா அழுது தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஏன்னா அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கை பரிதாபமாக அமைய போகிறது. அதுதான் ஆண்டவர் அதை நினைச்சுதான் அழுதாரு. சரிங்களா? எப்பவுமே ஒருத்தவங்க ஆலோசனை கொடுக்கும் போது, அறிவுரை கொடுக்கும் போது அதை கேட்க மனசு இல்லை, அதுல சமாதானம் உண்மையா இருக்குது, நான் தெரிஞ்சு கூட நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நாம கோவப்பட்டுறக்கூடாது. நிச்சயமா கண்ணீர் விட்டு அழுவணும். ஏன் அழுவணும்னா அவங்களுடைய எதிர்காலம் என்ன செய்ய போகுது? வேதனைக்குள்ளாக போக போகுதுன்னு அர்த்தம். அதுதான் நினைச்சு இயேசு அழுதார். எவ்வளவுதான் சொல்லி இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதே தான் செய்யறாங்களே. அதனால எவ்வளவு பெரிய அழிவை இவங்க சந்திக்க போறாங்க அப்படின்றத நினைச்சு அழுதார். அப்போ நமக்கு அந்த உணர்வுகள் இருக்கும். நம்ம கேட்கலன்னா நம்ம கோபம் வருது, நியாயம் தான். ஆனா அவங்க ஏன் நம்ம மெயின் என்ன, நம்ம அன்பு கூறணும் என்னன்னா அவங்களுக்கு எதிர்காலம் பாதிக்கப்பட போதே. ஆமென். அதை நினைச்சு நாம அழுவணும். தான் இயேசுவோட உணர்வு. இரண்டாவது, பசி உள்ளவர்களுக்காக பரிதபித்த உணர்வு இயேசுவின். போன வாரம் பார்த்தோம். பசியின் கொடுமை எவ்வளவு பயங்கரமானது. பசியினுடைய விளைவை நாம பார்த்தோம். அப்போ பசி அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் பிள்ளைங்க என்ன செய்யணும்? யார் பசியா இருந்தாலும் நமக்கு இயேசுவின் உணர்வு இருக்கணும். விசில் கொஞ்சம் கம் பண்ணுங்க. இயேசுவின் உணர்வு நமக்கு இருக்கணும். ஆமென். யாரு பசியா வந்தாலும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்து அனுப்புங்க. அது உங்க வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாதமாக அமையும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. கவனிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேரம் நமக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்குது. ஆனா கர்த்தர் இதுல நம்மோட பேசுவாங்க. பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்த உணர்வு. என்ன சொல்லுங்க? பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாவத்தை மன்னித்த உணர்வு இயேசுக்குள்ள இருந்தது. லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எல்லாம் எடுத்துக்கங்க. அதுல 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம். அதுல 17 இருந்து நான் வசனத்தை படிக்கிறேன். எடுத்துக்கங்க. லூக்கா 23:17 இருந்து நான் படிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான்.
பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்திலே பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று தங்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியர் விட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி, இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். இது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை நாம பைபிள்ல பார்க்கிறோம். பாவிகளை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிற சுபாவம், உணர்வு, இயேசுவின் உணர்வுகள் 2 விதத்திலே கவனிங்க. பாவிகளை நாம் பார்க்கிறோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில 2 விதங்களிலே பாவிகள் இருப்பாங்க. ஒண்ணு, மனம் திரும்பாத பாவிகள். என்னதான் நம்ம சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கடைசி வரைக்கும் உயிர் போகும் போது கூட என்ன செய்ய மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. நான் இப்படியே வாழ்ந்துறேன்றோம், இப்படியே இருந்துடுறேன் அப்படின்றோம். சரியா? ஒரு 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 கேட்டகரி லிஸ்ட் ஆகும். எனக்கு அப்படி இருப்பாங்க. ஆனா கத்திர பிள்ளைகள் நம்ம ஒரு நாள் அப்படி இருந்துடக்கூடாது. அப்படியே கத்த நமக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. எப்போ மனம் திரும்புறதுக்கு நாம ரசிக்கப்பட்ட பிள்ளைங்களும் நாமளும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மனம் திரும்பிட்டே இருக்கணும். நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நாளா இருந்துடாதீங்க, ரொம்ப ஆபத்ததெல்லாம். அப்போ உலக ஜனத்தை நான் சொல்றேன், பொதுவா உலக ஜனத்தை நான் சொல்றேன். சரியா? மனம் திரும்பாத பாவிகள். 2வது, மனம் திரும்ப விரும்புகிற பாவிகள். மனம் திரும்ப விரும்புகிற பாவிகள். இப்ப நம்மளாம் சர்ச்சுக்குள்ள இருக்கிறோம், மனம் திரும்பி விரும்பி தான் இயேசு ஏற்றுக்கொண்டோம். சரிங்களா? இப்படிதானே? சர்ச்சுனா தாங்க, சர்ச்சுனா என்னது? மனம் திரும்பி தானே இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. மனம் திரும்ப விரும்பின பாவிகள். ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. நீ எவ்வளவு பாவம் பண்ண, கர்த்தருக்குள் தேவனதை உனக்கு மன்னிச்சிட்டார். நீ மனம் திரும்பும் போதுதான் மன்னிச்சார். அப்போ மனம் திரும்பி நம்ம இப்ப சபைக்குள்ள பாவம் செய்யாதபடி கர்த்தர் கிருபையில உபதேசங்களை கேட்டு நம்ம வளர்ந்து கொண்டே நம்ம வருது. ஆண்டு வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். ஓகே, மனம் திரும்பின விரும்புகிற பாவிகளின் கூட்டம். இதில் மனம் திரும்ப விரும்புகிற பாவிகளை ஏற்றுக்கொண்டு மன்னித்து ஏற்றுக்கொள்வது ரொம்ப சுலபம். ஒருத்தன் ஒரு தவறு செய்யறாங்க, ஆனா மனம் திரும்ப ஆசைப்படுறாங்க. கவனிங்க, அவங்கள நாம ஏற்றுக்கொள்வது மிக சுலபம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாவம் பண்றாங்க, ஆனா கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு, இல்ல நீங்க சொல்ற ஆலோசனைகளை கேட்டு அவங்க மனம் திரும்ப விரும்புறாங்க. அவங்கள நாம ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அது சுலபமான விஷயம் இல்ல. எப்படி சொல்றது, மன்னிப்புன்னு கேட்க வந்தாங்க, அதனால நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்றது இது சுலபம் தானே? சுலபம் தானே? புரியல உங்களுக்கு? எனக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இது சுலபம். இயேசுவினுடைய உணர்வு என்ன உணர்வு நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு? பாவிகளை மன்னிக்கிற உணர்வு. அப்போ உங்களுக்கு விரோதமா ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, உங்ககிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க கேட்கும் போது அதை மன்னிக்கிறதுக்கு கூட சிலருக்குலாம் மனசு வராது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிப்புன்னு வந்துட்டாங்கன்னா கொடுத்துருவோம். என்னை பொறுத்த 90% பேர் அதை நம்ம செய்வோம், நான் நம்புறேன். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை வரட்டும். அது சுலபம். உதாரணத்துக்கு நீ பிறகு யோவான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அதுல இந்த சுபாவத்தை நம்ம பார்க்கலாம். இயேசு அழகா பாருங்க,
ஆமென். ஒரு நிமிஷத்துல அந்த ஸ்திரீயை ஆண்டவர் மனம் திரும்ப செய்து அவளை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஒரு ஊழியக்காரியாயும் கர்த்தர் என்ன செய்துட்டார், மாத்திட்டார். யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அப்போ ஒரு ஸ்திரீயை இங்க நம்ம பார்க்கிறோம். ஒரு பெண், ஒரு வாலிப பெண், ஒரு பெண். இந்த பெண் பேர் சமாரியா நாட்டாளாகிய ஸ்திரீ அப்படிதான் போட்டிருக்குது. இவ பேரெல்லாம் குறிப்பிடல, அது அவங்க வாழ்ந்த அந்த நாட்டை அது மட்டும் தான் குறிப்பிடுது. ஆனா இவங்களுடைய லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். 16, இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். 17, அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி? நீ 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவர் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பனா இந்த அம்மா எத்தனாவது புருஷன்? 6வது புருஷன். அப்போ ஒரு பயங்கரமான ஒரு பாவியான ஸ்திரீ, அப்படிதானே? ஒரு பாவியான ஸ்திரீ. உன் வீட்டுக்கார கூட்டு வா அப்படின்றார் ஆண்டவர். எனக்கு அந்த தண்ணி வேணும்ன்றாங்க, நான் கொடுக்குறேன், உன் வீட்டுக்கார கூட்டு வா அப்படின்றார். அப்போ அந்த அம்மா சொல்ற பதில், எனக்கு வீட்டுக்காரர் இல்லைன்றாங்க. கரெக்டா நீ சொல்றவா, உண்மைதான். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்போ இருக்கிறதும் உனக்கு புருஷன் இல்லதான் அப்படின்னு தீர்க்கதரிசி அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. இப்ப இந்த சிஸ்டருக்கு என்ன வந்திருக்கலாம்? கோபம் வந்துட்டு இருக்கலாம். ஆனா நல்லா கவனிங்க, அவங்களுக்கு கோபம் வரலங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். என்னைக்குமே நம்ம பாவங்களை தேவன் நமக்கு சுட்டி காட்டும் போது நமக்கு என்ன செய்யக்கூடாது? கோபம் வரக்கூடாது. கோபம் வந்தா போய் சேர வேண்டியதான். ஆமென். நிறைய பேர் அந்த கோபம் வரும். நம்ம பாட்டுக்கு தான் பிரசங்கத்தில் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான். ஆனா வீட்டுல போய் என்ன சொல்றது? பாஸ்டர் எனக்கு தான் பேசினார், உனக்கு தெரியாது, எனக்கு தான் பேசினார், நம்மளை பத்தி தான் சொன்னார், என்னை பத்தி தான் மெயின் சொன்னார். அப்படி பேசக்கூடாது. உங்க கோபம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நீ நல்லா ஒரு ஆண்டு பிள்ளைன்னு சொன்னா, அந்த தப்பை நம்ம செய்திருக்கிறோம், நம்ம மனசாட்சியில உணர்த்தப்பட்டு செய்துதான் இருக்கிறோம் உணர்த்தப்பட்டோம்னா நமக்கு என்ன செய்யக்கூடாது? கோபம் வரக்கூடாது. அதுல இருந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்றதான் நம்ம என்ன செய்யணும்? நீங்க யோசிக்கணுமே தவிர நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? எனக்கு தான் பேசினாரு, எனக்கு தான் பேசினாரு. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாளும் நீங்க கோபப்பட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பாட்டு எத்தனையோ மெசேஜ் பேசும்போது இப்படி சில சூழ்நிலைகள், பாஸ்டர் இப்படி எனக்காக பேசியிருக்கிறாரு, அவங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம என்னது பேசிக்கிட்டே போயிடுவேன். எங்க இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க கூட தெரியாது. அந்த நபருங்க சில பேரை சொல்லுவாங்க, நிச்சயம் இல்ல மகளே, இல்ல சகோதரனே, அது ஆவியானவர் உங்களோட பேசுறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அந்த தப்பு நம்ம கிட்ட மனசாட்சி இல்லைன்னு சொன்னா நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அது இருக்குதுன்னு சொன்னா அதை உண்மையா நம்ம என்ன செய்யணும்? ஏத்துக்கிட்டு நம்ம மனம் திரும்பிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி பண்ணிக்கணும். ஆமா, அதை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த பிரதர் தான் போய் சொல்லியிருப்பார் பாஸ்டர் கிட்ட, விக்ரம் பார் அந்த பிரதருக்கு, இந்த சிஸ்டர் தான் போய் சொல்லியிருப்பான் பாஸ்டர். அதான் தேவையில்லாத விஷயம். பாருங்க, அவ்வளவு அழகா போட்டு உடைக்கிறாரு. உனக்கு இருக்கிற புருஷன் 5 புருஷன் இல்லதான், இப்ப இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை அப்படி சொன்னோன்னு அந்த அம்மாவுக்கு சர்க்குன்னு ஒரு கோபம் வந்துட்டு இருக்கணும். ஆனா அந்த இடத்துலதான் பாருங்க அந்த அம்மா மனம் திருப்புறாங்க. சரி, எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் நாம இல்ல. தீர்க்கதரிசி கரெக்டா சொல்றாரு. அப்போ இப்படி ஒரு ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த அம்மாவுக்கு எழுப்புது. இப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கை தேவைதானா? என்னத்துக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பாருங்க மனம் திரும்புறதை நாம பார்க்கணும். ஆமென். கண்டிப்பா சகோதர சகோதரியே, வாழ்க்கையில இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் யாருக்கும் தெரியாம இருக்கலாம், சகோதரர்களுக்கு கூட சரி, சகோதரிகளுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆவியானவருக்கு நல்லா தெரியும். ஆமென். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவின் மேல் கோபப்படக்கூடாது.
இயேசு இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினாரு, அதுக்காய் நன்றி என்று சொல்லி நீங்கள் மனம் மாறி வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஒரே கணவனோடு ஒரே மனைவியோடு நீங்கள் வாழணும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கவனிங்க, ஆண்டவர் மனசார மன்னிச்சிருவார், கண்டிப்பா மன்னிச்சிருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை அழைத்து அப்படின்னு வருதா. 18ஆம் வசனம் 19. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ யோவான் 4ஆம் அதிகாரம் 28-30 இருந்து படிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி 29, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனம் திரும்பின பெண் பாருங்க. இல்ல யாராச்சும் சொல்ல முடியுமா, நான் எப்படி ஒரு கேவலமான வாழ்ந்தேன் அப்படின்ற இந்த ஒரு அசிங்கமான வாழ்க்கையை பக்குவமா இயேசு என்ற ஒருத்தர் வந்து சொல்றாரு. உங்களுக்கு கூட தெரியும் நான் அப்படிதான் வாழ்ந்தேன். புரியுதுங்களா? அவர் தீர்க்கதரிசி, அவர் தான் மேசியாவா கிறிஸ்துவா நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி ஊருக்குள்ள போய் என்ன செய்யறாங்க, அம்மா கூப்பிடுறான். கூப்பிட்டு ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு வரான், ஊழியம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கவனிங்களேன், பாஸ்டர் சுந்தரம் ஏசிஏ பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். சுந்தரம் அவர் தான் ஏசியோட ஹெட் பாஸ்டர். அவர் சபையில சாட்சி அப்படின்னு சொல்லும் போது, சாட்சி சொல்ல வருவாங்கன்னா அந்த உடனே அவங்க என்ன சாட்சிமா அப்படி கேட்டோம். எடுத்த உடனே சாட்சினா கொடுத்துட மாட்டாரு. சாட்சி சொல்ல யாருன்னா வரீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தவங்க சாட்சி சொல்ல வராங்கன்னு வச்சுங்களேன், இங்க இருந்து என்ன சாட்சிமா அப்படின்னு, எனக்கு இடுப்பு வலி குணமாச்சு உட்காரு அப்படின்ட்டு நம்மளா தானே செய்யும். ஐயோ இடுப்படி குணமாகிட்டா, இந்த சாட்சியை கேட்டு 4 பேர் கை தட்டி ஏசுவேன் அப்படின்னு உட்காருட்டு. இன்னொரு பிரதர் இருப்பேன், என்னன்னா பாஸ்டர் நான் ரொம்ப கோபக்காரனா இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு அந்த கோபத்தை அடக்க ஆண்டு உதவி செய்தார், வா நீ வா சொல்லி மயக்க கொடுத்து அவர் சாட்சி சொல்ல வைப்பார். அந்த குணங்கள் மாறுவதை குறித்து தான் சாட்சி சொல்ல வைப்பார் அவர் சர்ச்சில். சும்மா எனக்கு என்னது இடுப்படி குணமாச்சு, எனக்கு அதாச்சு இதாச்சு பேய் ஓடிச்சு அதை கூட சொல்ல விட மாட்டார். ஆமென் ஆமென். நான் இந்த மாதிரி ஒரு பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்படி கர்த்தர் என்னை மன்னிச்சு இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள உதவி செய்தார். என்னுடைய பாவ சுபாவம் எல்லாம் மாறிச்சு. ஆண்டவருக்குள்ள நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆமென். நான் ஒரு கணவன் ஒரு மனைவி அடிக்கிற ஒரு புருஷனா நான் இருந்தேன். ஆனா இப்போ சபைக்கு வந்த பிறகு என் மனைவி நான் என்ன செய்யறதில்லை, அடிக்கிறதே இல்லை. என் கணவனை ரொம்ப நான் வல்கரா பேசுவேன், பயங்கரமா பேசுவேன், வாய்க்கு வந்தபடி பேசுவேன். ஆனா இப்போ என் புருஷனை அப்படி பேசுறதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி சாட்சிகள் தான் சபையில் ஈடுபடும், சொல்ல விடுவேன். சரிங்களா? அதனால சாட்சின்னு சொன்னா நம்மள என்னதான் இப்படி சொல்லணும், உங்க குணங்கள் மாறினதை பத்தி சொல்லணும். எனக்கு காது கேட்டது, இடுப்பு சரியாச்சு, இதெல்லாம் இருக்கட்டும், நல்லதுதான். ஆனா இதை விட மேலானது நம்ம கேரக்டர் மாறிச்சு பாத்தீங்களா, அதுதான். அது சொல்லலாம். அதெல்லாம் பயங்கரமா நான் கத்துவேன். இப்ப நான் கத்த கிருபையில அப்படியே அந்த வார்த்தையெல்லாம் அடக்கிட்டேன். இப்ப எனக்கு கோபம் வரல. ஆமென். பாருங்க, என் வீட்டுக்காரர் என்ன கேட்டு பாருங்க, அவர் சொல்லணும். என் மனைவி என்ன கேட்டு பாருங்க. ஆமென். பிள்ளைங்க சொல்லணும், என் அம்மா கேட்டு பாருங்க அப்படி. இதுதான் சாட்சி. இந்த பொண்ணு அப்படியே சொல்ற, ஊருக்குள்ள போய் சொல்ற, நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொல்றாரு. உங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன். அப்படியே யாரும் பேச மாட்டாங்க. ஆனா ஊருக்குள்ள நான் எப்படி வாழ்ந்த உங்களுக்கு தெரியும். ஒப்பனை பேசுறாங்க பாருங்க. ஆனா பாருங்க, அதை ஒருத்தர் சொன்னார், வாங்க அவர் மேசியா. அது யாரு? மேசியா கிறிஸ்துதானா பார்க்க வாங்க வாங்க. ஏன்னா சமாரியர்கள் இயேசுவை மேசியா வரணும் அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா கூட்டு வரத பாக்குறோம். 44ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் நீங்க நல்லா பாருங்க. அற்புதமான ஒரு வார்த்தை. 4:39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். கைகள் வைத்து கர்த்தரை துதிப்போம். பாருங்க, நல்ல மனம் திரும்பி ஒரு ஸ்திரீ, மனம் திரும்பின ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயோட வார்த்தையால என்ன செய்தாங்க, அநேகர் இயேசுவை நம்பினாங்களாம். சரிங்களா? அப்போ நல்ல கவனிங்க. அதாவது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை தான் அந்த பெண் செய்து கொண்டு வந்தாள். நல்லா புரியுதா உங்களுக்கு? ஆனா இப்ப தேவ கோபம் அந்த பெண் மேல இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, அந்த அம்மா மனம் திரும்பிட்டாங்க.
மனம் திரும்பிட்டாங்க. தன்னுடைய தீய வழியை விட்டு, பாவ வழியை விட்டு மனம் திரும்பினதுனால இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, இயேசுவை அந்த அம்மா ஏற்றுக்கொண்டதால ஊழியக்காரியாவே மாறிட்டாங்க. கை வைத்து ஆண்டவர் துதிப்பார். அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த அம்மாவை சுலபமா மன்னிச்சிட்டாரு. இப்ப இந்த மாதிரி நம்ம உங்க லைஃப்ல கூட இந்த மாதிரி பாவலாம் சிலர்லாம் பண்ணிட்டு இப்ப நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லும்போது நீங்க என்ன செய்வீங்க? மனம் திரும்பிட்டு சொல்லும்போது என்ன செய்வீங்க? ஏற்றுக்கொள்வீங்களா? அதுக்கு பாரு திருத்த முழிக்கிறது பாரு, ஏற்றுப்பாங்களா? வேலை கிடைக்குது அப்படின்னு நீதிமானா இருக்க கூடாது. ரொம்ப மிஞ்சின நீதிமானா போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? ஆமா, உங்களுக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு விரோதமா நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வீடேறி வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா, எங்க பார்த்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? உடனே அப்படியே அன்னிச்சிக்கணும். ஆட பரவாயில்ல சிஸ்டர், விடுங்க சிஸ்டர், பரவாயில்ல பிரதர், என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 90% பேர் நம்ம இதை செய்வோம். அந்த 10% பயங்கரமான ஆளுங்க. அவங்களாம் எப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தையே தாண்டி குப்பை தொட்டில போய் வரும். இப்ப பாருங்க, இதான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஞானசான தொட்டிக்குது. அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தான் ஞானசானம் அந்த முறை கொடுக்கணும். நான் சொல்றது புரியுதா? குப்பை மேட்டு தான் இருக்குது பின்னாடி, அப்படிதானே? அதனால மிஞ்சின நீதிமான செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உனக்கு விரோதமா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா வந்து சாரி, என்னை மன்னிச்சிருக்க, உண்மையா நான் உணர்றேன். அந்த சமரிய ஸ்திரியை போல இயேசுகிட்ட வரும்போது உடனே நம்ம என்ன செய்யணும்? அணைச்சி ஏற்றுக்கொள்ளணும், அரவணைச்சு ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். பெரிய விஷயம் வந்து மன்னிப்புன்னு பாவம் நான் செஞ்சுட்டேன் மன்னிச்சிருக்கன்ற கேட்கறது மகிமையான ஒரு குணம், பெரிய விஷயம். அது யாரா இருந்தாலும் சரி, சபையில நாம் எல்லாரும் அந்த காரியத்தை செய்யணும். ஒருத்தவங்க விரோதமா ஒண்ணு தப்பு பண்ணிட்டுமா, தப்பு பண்ணிட்ட பிறகு நம்ம அப்படியே நம்மளை மன்னிப்பிக்க கூடாது. என்ன செஞ்சிடணும்? மன்னிப்பு அப்படின்றது என்ன பண்ணோம்? கட்டாயம் நீங்க கேட்டுடுங்க. கேட்கும் போது கேட்ட நபரை, கேட்கிற நபர் மனசார மன்னிக்கணும். பரவாயில்ல சிஸ்டர், இதெல்லாம் பரவாயில்ல சிஸ்டர், இதெல்லாம் நீங்க பெருசா இருக்காதீங்க, அதெல்லாம் விடுங்க அப்படின்றத பண்ணோம். பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தர் பண்ணிக்கணும். ஆமென். இப்படி பண்ணீங்கன்னா அது ரொம்ப மகிமையானதா. இயேசுவின் உணர்வு. என்ன சொல்லுங்க? இது என்னது? இயேசுவின் உணர்வு. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒருத்தன் கவனிங்க, 10,000 ரூபாய் ஒரு இடத்துல கடன் ராஜா எஜமான் கொடுத்துட்டு வாங்கி செலவும் பண்ணிட்டோம். எல்லாம் செலவு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த செலவுக்கான வட்டியும் ஏறிக்கிட்டு இருக்குது. வெயிடான்றார் ராஜா, வெயிடான்றார். அவன் என்ன சொல்றான்? ராஜா என்னை மன்னிச்சிருங்க, என்னால கொடுக்கப்பட்ட நிர்வாகம் இல்லை, நான் கொடுத்துறேன், மன்னிச்சிருங்க. ரொம்ப அவன் ராஜா அவனை பார்க்கறச்சே பாவம், நிர்வாகம்லாம் சொல்றானே, இவகிட்ட போய் என்னத்த நம்ம போய் கேட்டுட்டு இருக்கிறது? அல்ல, சரி சரி போடா, பரவாயில்ல கொடு, நீ கொடுக்க வேணாம், சரியா? நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போறான். போற வழியில ஒரு 1000 ரூபாய் ஒருத்தன் கடன் வாங்கி இருக்கிறான் இவன்கிட்ட. இவன் வாங்குறது ராஜா கிட்ட எவ்வளவு? 10,000. போற வழியில 1000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறான். யாரு? 10,000 ரூபாய் ராஜா மன்னிச்சு விட்டார்ல அந்த ஆளு. எங்க 1000 ரூபாய் எப்ப கொடுக்க போற? கொடுத்துறேன், கொஞ்சம் பொறுமையா இருந்துங்க. தந்துட்டேன், பொறுமையா உடனே வைங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். உன்னை கோளரை பிடிக்கிறான், தொண்டையை போட்டு நெரிக்கிறான், பைபிள் போட்டிருக்குது. ஆமென். கொடுத்துறேன். உடனே செய்றாங்க ராஜா ஆளுங்க எல்லாம் பாக்குறாங்க. ஓஹோ, அண்ணாத்த 10,000 ரூபாய் உனக்கு ராஜா இப்பதான் மன்னிச்சு விட்டாரு. ஒரு 1000 ரூபாய் ஒரு கடனை வாங்கி இருக்கிறான். அவனை மனசார உனக்கு என்ன செய்யல, மன்னிக்கிறதுக்கு உனக்கு குணம் இல்லை பத்தியாடா சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ராஜா 10,000 ரூபாய் மன்னிச்சு விட்டீங்கல்ல, என்ன பண்ற தெரியுமா? என்னப்பா பண்ணா? 1000 ரூபாய் கடன் கொடுக்கக்கூடியவனை தொண்டையை பிடிச்சி நெரிச்சு அவனை ஒரு வழி பண்ணி கொடுத்தே ஆவணம் நிக்கிறான் ராஜா. அப்படியா பண்ணா? பரவா, கூப்பிடாம கூப்பிட்டு வராங்க. உனக்கு எவ்வளவு திமிரு? உனக்கு 10,000 ரூபாய் உனக்கு என்ன பண்ண மன்னிச்சு விட்டேன், ஒரு 1000 ரூபாய் மன்னிக்கிறதுக்கு உனக்கு மனசு இல்லையாடா? இவனை தூக்கிட்டு போயிட்டு இருளுள்ள இடத்துல கொண்டு போய் போடுங்க. அவ்வளவுதான், கட்டளை போட்டாச்சு. தேவை உனக்கு? அதுதான். நல்ல கவனிங்க.
ஒருத்தவங்க நம்மள கர்த்தர் எவ்வளவு ஒருத்தவங்க எப்படி பாஸ்டர் இவங்களை மன்னிக்கிறது? அன்னே ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறோம். அவங்க பண்ண தப்பு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான். நம்ம 10,000 ரூபாய் தப்பு பண்ணியிருக்கிறோம். அப்போ ஏசப்பா கிட்ட நம்ம வந்த போது மன்னிச்சிருக்கப்பா ஒரே வார்த்தை தான். ராஜா என்ன பண்ணிட்டாரு? மனசார நம்ம என்ன செய்தார்? மன்னிச்சுட்டாரு. அப்போ நமக்கு விரோதமா இந்த உலகத்துல யார் என்ன தவறுகளை செய்தாலும் நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு என்ன செஞ்சிடணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? உடனே மன்னிக்கணும். அப்படி நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இருளெல்லாம் தூக்கி போட்டா என்ன அர்த்தம்னா பிசாசுங்க நம்மள ஆளுக்கு பண்ணிடும், குடும்பத்தை ஆளுக்கு பண்ணிடும். புருஷன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சிருமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறாரு. சத்தியமா என்னால மன்னிக்க முடியாது. நீ அவ்வளவு பெரிய கொடுமையை பண்ணிட்டு அவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்ட சொல்லக்கூடாது. மன்னிப்புன்னு கேட்க வந்த உடனே என்ன செய்யணும்? அப்ப நீங்க என்ன நினைக்கணும் சிஸ்டருங்க? நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறேன் ஏசப்பா, என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க மன்னிச்சிருக்கீங்களாப்பா? என் கணவரை நான் தாராளமா மன்னிக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யணும்? சிஸ்டருக்கு மன்னிச்சிடணும். மனைவி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, சரியா? சரி மன்னிச்சிருங்க, எங்க தப்பு பண்ணிட்டாங்க, தெரியாம இப்படி பேசிட்டாங்க. அதெல்லாம் எப்படி மன்னிக்க முடியும்? ஜென்மத்துக்கும் மன்னிக்க முடியாது. அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கரமான ஆளா நம்ம இருக்கோம் அர்த்தம். நம்ம உடனே கர்த்தரை பார்க்கணும். அப்பா எவ்வளவு பாவத்தை நான் என்ன பண்ணிருக்கிறேன், செஞ்சிருக்கிறப்பா, எனக்கு என்ன பண்ணிருக்கிறீங்கப்பா, மன்னிச்சிருக்கீங்களாப்பா? என் மனைவி சொன்ன ஒரு சின்ன வார்த்தை தானப்பா, நான் மன்னிச்சிடறேன்ப்பா அப்படின்னு சொல்லி, பரவாயில்லம்மா விடுமா, அது என்னமா இருக்குது அப்படி என்ன பண்ணோம்? மன்னிச்சிடணும். சில வேளை என்ன செய்யறோம், மன்னிச்சிடுவோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாவத்தை நோண்டி எடுப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணி இன்னைக்கு பண்ணி முன்னையா மன்னிச்சோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டோம், நம்ம நோண்டி எடுக்கவே மாட்டோம். அது மறந்தது தான். என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பிதாவாகிய தேவன் நீங்க செய்த பாவத்தை எல்லாம் நினைவுபடுத்திருக்காரா உங்களுக்கு? மன்னித்து உடனே மறந்துட்டா. நீங்களே போய் கேட்டா கூட ஞாபகம் இருக்காது. மறந்துட்டான்னு. அப்போ யாரு எந்த ஒரு குற்றத்தை உங்களுக்கு விரோதமா செஞ்சுட்டு உங்ககிட்ட மன்னிப்புன்னு வந்து கேட்டுட்டாங்கன்னா நீங்க என்ன செஞ்சிடணும்? அவங்கள சத்தமா சொல்லுங்க பிரதர்ஸ், பின்னாடி இருக்கணும் சொல்லுங்க, மன்னிச்சிடணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால மன்னிக்க முடியாது, என் வீட்டு வாசப்படி நீ மெரிக்காத, உனக்கு எனக்கும் வர வேணாம், என்ன அவ்வளவு பண்ணிட்டு வந்து மன்னிப்புன்னு கேட்குறியா? அப்படி என்ன பண்ணக்கூடாது, நாம பேசக்கூடாது. அது தேவனுக்கு விரோதமான பாவம். ஆமென். நீ செய்த பாவம் பெருசல்ல, இப்ப நீ செய்றீங்க பத்தி அந்த 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 சுபாவம் மன்னிக்க முடியாதுன்றீங்க பாத்தீங்களா? அதுதான் நடக்கிறது. என்ன மன்னிக்கல அப்படி சொன்னா பிசாசு நம்ம குடும்பத்தை ஆளுக பண்ணிடும். மன்னிக்காத இடத்துல பிசாசு இருக்கும், எழுதி கூட வச்சுக்கோங்க. மன்னிக்க சுபாவம், மன்னிக்கிற மனமில்லாத இடத்திலே பிசாசு குடிகொள்வான். மன்னிக்காத ஆட்கள் எப்பவுமே டென்ஷனா இருப்பாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? மன்னிக்காத ஆளுங்க எப்பவுமே டென்ஷனா இருப்பாங்க. ஆமென். ஆனா மன்னிக்கிற ஆளு சமாதானமா இருப்பாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அதனால கர்த்தர் பிள்ளைகளே, மன்னிப்புன்னு கேட்க வரும்போது மனுஷன் என்ன பொறுத்த வரைக்கும் 90% பேர் இதுல வந்து நீங்க பக்காவா தான் இருப்பீங்க. அந்த 10% ஆளு கூட நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மனம் மாறிட்டீங்க நான் நினைக்கிறேன். ஆமென். அது 100% ஆயிடுச்சு நான் விசுவாசிக்கிறேன். கைகளை கட்டி கர்த்தருக்கு துதிப்போமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. சொந்தக்காரங்க, உங்களோட பழகின நட்பு, நண்பர்கள், வட்டாரம், குடும்பம் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்கல, நீங்க அதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லிட்டு நீங்க இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் பேசுற காரியம் ஏற்றுக்கொள். மன்னிச்சது உடனே உங்க வீட்டுக்கு போய் நீ பேசிருக்கு, எனக்கு மன்னிப்பு கேட்க தெரியல, நான் ஏற்றுக்கொள்ள இல்லை, இப்போ மன்னிச்சிடறோமா? ஏசப்பா என் கூட பேசணும், பாஸ்டர் பேசினா சொல்லக்கூடாது, பாஸ்டரோட வார்த்தை கிடையாது இது. ஆமென். பாஸ்டர் என்ன செய்வார்னா, நீங்க தயவு செய்து மன்னிக்கவே மன்னிக்காதீங்க, அது எப்படி அப்படிப்பட்ட கேரக்டர் தான் சொல்லுவார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றாரு? பாஸ்டர் மன்னிச்சிடுங்க, சரியா? அப்போ ஏசப்பா என் கூட பேசினாரு, நான் மன்னிச்சிட்டோமா, பரவாயில்ல சொல்லி என்ன பண்ணோம்? ஐக்கியத்தை பலப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நாம செய்து விட வேண்டும். இப்போதான் மெயினான ஒரு கிளைமாக்ஸ். இப்போதான் நல்லா கவனிங்க. தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிப்பு என்றது சுத்தமாவே கேட்கல. இவங்களை என்ன பண்றது?
என்னைக்காச்சும் எப்படி இந்த அனுபவத்துக்கு வந்திருக்கீங்களா? தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு உணர்வும் கிடையாது, ஒரு ஒண்ணுமே கிடையாது, அப்படியே திமுறாவா இருக்கிறாங்க, பந்தாவா தான் இருக்கிறாங்க, கெட்டப்பா தான். இப்படி ஆளுங்களாம் நீங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க, ஒவ்வொருத்தருமே சந்திச்சிருப்பீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்ற ஒரு உணர்வே இல்லாம நான் பண்ணது கரெக்ட் என்ன சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த அனுபவத்துக்குள்ள கை தூக்க சொன்னா நிறைய பேர் கை தூக்குவீங்க. இவங்களை என்ன பண்றது பாஸ்டர், எப்படி பாஸ்டர் மன்னிக்கிறது இந்த கூட்டத்தை? நான் சொல்றேன், இயேசு இவங்களையும் மன்னிச்சாரு. ஆமென், இவங்களையும் மன்னிச்சாரு. வாசிக்கலாமா? லூக்கா 23 எடுத்துக்க. லூக்கா 23ஆம் அதிகாரம், அதான் முன்னாடி நான் படிச்சேன்ல, அதுதான் லூக்கா 23ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு நல்ல அருமையான ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 23:17 இருந்து நான் படிக்கிறேன். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 25ஆம் வசனம் படிக்கிறேன், 23 படிக்கிறேன். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தமிட்டு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. 25 கலகத்து நிமித்தம் கொலை பாதக நிமித்தம் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஐயோ, இங்க நடந்த ஒரு கொடுமை பயங்கரம். படிக்கும்போது நம்ம அப்படி கொஞ்சம் நம்ம ஆவியானவரோடு இணைந்து படிச்சோம்னா நம்ம கண்ணில் தண்ணி கூட செலவழ வந்துடும். அவனுக்கு என்ன நடக்குதுங்க? ஒரு நீதிமான், ஒரு தப்புமே என்னது பாவமே செய்யாத ஒரு நீதிமான் கையில விலங்கிடப்பட்டு என்ன செய்ய நிக்கிறார். கலகம் பண்றதுல பல்லா கில்லடி. யாரு யாரு? பரபாஸ். புரியுதுங்களா? பலா கில்லடி. சில ஆட்கள் இருப்பாங்க பாரு, ஒண்ணு சொன்ன என்னதான், சத்தமா சொல்லுங்க, ஒண்ணு சொன்னா 9 ஆகிடுவாங்க, ஊரெல்லாம் சொல்லுவாங்க பலா கில்லேடி. நீங்க அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் தயவு செய்து கொஞ்சம் தள்ளியே நீங்க வைங்க. ஆமென். ரொம்ப டேஞ்சரானது இவங்களாம். சரியா? ஆண்டோட பிள்ளைங்க நம்ம ஒரு நாளும் சபையில கவனிங்க, நீங்கள் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். யார் எதை சொன்னாலும் நம்ம இதயத்திலே வைத்துக் கொள்ற அந்த குணம் நமக்கு இருக்கணும். ஆமென். ஒன்னு சொன்ன உடனே போய் என்ன பண்றது, 10 பேர்கிட்ட போய் சொல்றேன்னா கண்டிப்பா சொல்றேன், அவங்களால ஆபத்து நிறைய நமக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். சோத்திரம். அடுத்த உங்க கதையை 10 பேர்கிட்ட சொல்றாங்கன்னா உங்க கதையை 10 பேர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்ன நிச்சயம் இருக்குது? சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனால இப்படிப்பட்ட ஆளா நம்ம இருக்கக்கூடாது. தேவ சபையில் இருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது? இப்படி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஆளுங்க நீங்க எங்க பார்த்தாலும் சரி, கொஞ்சம் நீங்க டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. சரியா? ஏன்னா அது ஆபத்தை விளைவிக்கும். ஆமென். ஏன்னா அவங்களுடைய பலவீனம், அந்த பலவீனத்தை அவங்க மாற்றிக்கொண்டா நல்லது. ஆனா அந்த பலவீனத்தை அவங்க மாற்றிக்கொள்ளலன்னு சொன்னா கண்டிப்பா நிறைய விளைவுகள் அவங்க உண்டாக்கிடுவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கே என்ன ஆகும்னா நிறைய விளைவுகள் வந்துடும். சரியா? அதனால இந்த பரபாஸ் யாரு? கலகத்தின் நிமித்தம் அந்த நாட்கள்ல வாழ்ந்த ராஜாவுக்கு விரோதமா இவன் கலகம் பண்றான். கலகம் என்ன அர்த்தம்? நான் ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கு பல விதமான தந்திர உபாயங்கள் என்ன செய்யறது பார்க்கிறோம். அதுதான் கலகத்தின் நிமித்தம். ரெண்டாவது நீங்க அங்க பாருங்க, கொலை பாதகத்தின் நிமித்தம். கொலைகாரன் கலவரம் பண்ணும்போது கொலை பண்றான். அப்படி கலகமும் கொலையும் பண்ணதால இவனை கொண்டு போய் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா சிறைச்சாலையில போட்டாங்க. நல்ல கவனிங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. இப்போ முக்கியமான விஷயம் கவனிங்க, ஒரு பாவமும் அறியாத நீதிபதி நிக்கிறாரு. கலகம் பண்ணி கொலையும் செய்து பயங்கர குற்றவாளியான பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிற பரபாசன் நிற்கிறான். பண்டிகை வருது, பண்டிகை தோறும் ஒரு ஆளை என்ன செய்யணும்? விடுதலையாக்கணும். அதுதான் இங்க வழக்கமா இருக்குது. இப்ப யாரை விடுதலையாக்கணும் அப்படின்னு கொஸ்டின் வருது.
கவனிங்கள, நீங்களும் நானும் இருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா என்ன சொல்லியிருப்போம்னா, என்ன சொல்லியிருப்போம்? இயேசுவை விடுதலை ஆக்கிடுங்க அப்படிதான் சொல்லியிருப்போம். அப்படிதானே? கண்டிப்பா. என்னங்க அந்த ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் கரெக்ட் தானா சொல்லியிருப்பீங்களா? எல்லாருக்கும் நாக்குல நினைக்கிறேன். சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருப்போம். இந்த பிரதர் சொல்லியிருப்பீங்களா? இயேசுவை விடுதலை ஆக்குங்க சொல்லியிருப்போம். உண்மையா? ஆனா ஜனங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப வேதனைங்க, ரொம்ப வேதனை. இயேசுவை அகற்றும் பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும். இயேசுவை அகற்றும் பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும். என்னங்க நியாயம்? ஐயோ, யோசிச்சு பார்த்தீங்களா? செம்ம அநியாயம் இது. பயங்கரமான வேதனையான ஒரு அநியாயம். அதை நின்றுட்டு சகிக்கிறாரு பாருங்க இயேசு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இல்ல? பயங்கரம், பயங்கரம். யோசிச்சு பாருங்க. ஒரு பயங்கரமான கொலைகாரன், கலகம் பண்ணி கொலைகாரன், அவனை நீ விடுதலை ஆக்குங்கப்பா. ஒரு பாவம் கூட அறியல, ஒருத்தருக்கு ஒரு 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 நஷ்டத்தை உருவாக்கல, ஒருத்தருக்கும் ஒரு சீன் அப்படி தள்ளி சொல்லல, வேதனைப்படுத்தல. வந்தவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்கிறாரு, ஏழைங்க மேல மனது இருக்கிறாரு. சின்ன பிள்ளைங்களெல்லாம் என்கிட்ட அனுப்புங்க, அவங்க தடை செய்யாதீங்கன்றாரு. அவ்வளவு ஒரு அன்பின் உருவெடுத்த இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இவனை சிலுவையில் அறையன்றாங்க. யோசிச்சு பாத்தீங்களா? இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும். நான் சொல்றேன், அந்த இடத்துல நீங்க நீங்க நின்னீங்கன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன நினைச்சிருப்போம்? ஜனமாயா இதெல்லாம் உண்மையா சொல்லியிருப்போம். தெய்வமே, மனித பிறவின்னு ஒண்ணு எனக்கு ஏன்டா கொடுத்தியோ? இந்த மாதிரி ஆட்களை என்னது இந்த உலகத்துல படைச்சி, இவங்க இப்படி எனக்கு இருக்கிறாங்களே, பேசாம என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே. ஏன்னா ஒரு நியாயமே என்னது இல்லையே, நியாயத்து பக்கம் பேச மாட்டாங்களே, என்ன சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொல்றாங்களே சொல்லி உண்மையா சொல்லுவோம், கண்ணீர் விட்டு கதறி இருப்போம். இயேசுவுக்கும் அந்த நிலைமை பாருங்க. ஆமென். என்ன ஆண்டவர் அதான் யோசிச்சிருக்கோம். ஆனா என்ன தெரியுமா, அப்படி சொன்ன நாட்களை கூட இயேசு என்ன செய்தார்? இவ்வளவு மனம் திரும்பினாங்களா? அதுதான் இங்க பாயிண்ட். இவங்க மனம் திரும்பினாங்களா? இவனை சிலுவையாரையும் சொன்ன ஆட்கள் மனம் திரும்பின ஆட்களா? பிரதான ஆசை தூண்டி விடுறான். இன்னொரு இடத்துல போட்டு தூண்டி விடுறான். அவன் தூண்டி விட்டு சிலுவையாரையும் சொல்லி அவங்க கிட்ட நன்மை வாங்கினவங்க கூட என்னதான் சிலுவையாரையும் சொல்லும் போது எப்படி இருக்கும்? கொலைகாரன் அவனை விடுதலையாக்குன்றாங்க. நல்ல கவனிங்க, நான் உண்மையா சொல்றேன். ஊழியத்தை 26 ரட்சிக்கப்பட்டு 26 வருஷம் அவங்க ஊழியம் 22 23 வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒண்ணு கண்டுபிடிச்சேன் நான். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? மகா கேவலமான உலகம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? மோசமான உலகம். ஆமென். மோசமான உலகம். இந்த உலகம் நல்ல கவனிங்க சிஸ்டர், கவனிங்க பிரதர், கவனிங்க. இந்த உலகம் வாய்ப்பு உனக்கு கிடைச்சதுன்னா, ஆமென், அவங்க டக்குன்னு உன்னை மேல அவங்க ஏறணும்னா உன்னை குனிய வச்சு தூக்கி போயிடுவாங்க மேல. கூட இருக்கிறவன் அது இது அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அவன் நமக்கு உதவி செய்தானே டேய் குனிடா அப்படின்னு உன்னை குனிய வச்சு, இன்னொருத்தனோ அப்படின்னு அவனையும் குனிய வச்சு அப்படி மேலே ஏறி போடுற உலகம். அப்படிப்பட்ட உலகம். புரியுதா? இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். இந்த உலகத்துல தான் வாழ்றோம். அதனால நீங்க உலகத்துல தயவு செய்து சொல்ற நிறைய பேரை நீங்க மன்னிக்க வேண்டியது வரும். மன்னிச்சுதான் ஆகணும் நீங்க. ஆமென். எங்க அதாவது தவறு என்கிற உணர்வே சுத்தமா கிடையாதுங்க. நம்ம தப்பு பண்றோம், அநியாயமான தீர்ப்பை என்ன செய்யறோம்? நம்ம செய்யறோம். நம்ம தீர்ப்பு அநியாயமா நம்ம செய்யறோம். ஒரு நீதிமான் ஒரு பாவி, ஆனா பாவியை போய் விடுதலை ஆக்க சொல்றோம். அந்த மனசாட்சியில கொஞ்சம் கூட என்ன கிடையாது. அதான் சொல்ற உணர்வு மெசேஜோட தலைப்பு அதான் உணர்வு கிடையவே கிடையாது. உணர்வு கிடையவே கிடையாது. இயேசுவை என்ன செய்யறாங்க? அவமானப்படுத்துறாங்க. கர்த்தர் பிள்ளைகளே, இப்படி ஒரு நிலை உனக்கும் வரும். நல்ல கவனிங்க. அவருக்கு பரிந்து பேச ஒருத்தர் கூட கிடையாது.
ஆனா அந்த ஆட்களையும் இயேசு மனதார மன்னிச்சார். அதான் மெயின் பாயிண்ட். சமரிய ஸ்திரீ மாதிரி என்னது, நான் தப்பண்ண உணர்த்தப்பட்ட மேசியா வந்திருக்கிறாரு அப்படின்னா சுலபமா அவனுக்கு அந்த மன்னிச்சிடலாம். ஆனா இந்த கூட்டத்துக்கு என்ன கிடையாது, நம்ம பண்றதே தப்பு, ஒரு மன்னிப்பு கேட்கணும் கொள்ளணும், ஒரு மன்னம் கிடையாது, ஒரு மன்னம் கிடையாது. அப்படியே நீதிமான் மாதிரி நாங்க தாயா நீதிமான். ஆமென். கண்டிப்பா இந்த ஆளை நீங்க என்ன செய்வீங்க? உண்மையா சொல்லுங்க. என்னப்பா எப்படி பார்க்கும் சொல்லுங்க சிஸ்டர், என்ன சொல்லுங்க, எப்படி இருக்கும்? என்ன ஜெபம் வரும் நம்ம வாயில? சோத்திரம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். வாயில ஜெபம் வந்துச்சுன்னா அக்னி இருந்தா சுட்டரிச்சு போடுங்க. இப்படி எல்லாம் நம்ம ஜெபிப்பாங்க. இயேசுவை பாருங்க, எங்க ஒரு நினைவு கூட அவங்கள பத்தி தப்பா எண்ணி இருந்தாருன்னா அவர் ரத்தம் பாவமாயிட்டு இருக்கும். செமங்க. பரவாயில்லப்பா இதாவே. அதே அதிகாரத்தை நீங்க பாருங்க 23 34 வசனம் 33 34. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த போது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொன்னாராம்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். மன்னியும் தான் சொன்னார். தெரிஞ்சு செய்யறாங்க, தெரிஞ்சே பாவம் பண்றாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறது? உங்களையும் மன்னிக்கிற கிருபையை ஆண்டுகிட்ட நம்ம கேட்கலாம். இதான் இயேசுவின் உணர்வு. இதுதான் இயேசுவின் உணர்வு. உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, தனாவட்டில தான் பண்ணுவாங்க, தனாவட்டில பேசுவாங்க, நான் பண்ணதான் ரைட்டுன்னுவாங்க. மனசாட்சிக்கு நல்ல எல்லாமே தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் நோ, நான் ஏன் அந்த அளவுக்கா என் ஈகோ விட்டு கொடுத்துருவேனா சரியா அப்படின்னு இருப்பாங்க. இந்த ஆளை என்ன செய்யறது? இவங்களை நல்ல கவனிங்க. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்டியானிட்டி. இந்த இடத்துலதான் நம்ம நிக்கணும். நின்று இயேசுவை நிதானிக்கணும். என்ன செய்தார்? மனசார மன்னிச்சார். உங்க வீட்லயே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு நீங்க பேசுறது நியாயமா இருக்கும், ஆனா வீட்டுல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? வேற ஒருத்தவங்க கிட்ட போய் நியாயம் பேசின்னு இருப்பாங்க. அவங்க நியாயத்தை அவங்க பண்றது அநியாயம். வீட்டுல இருக்கிறவங்களே சில வேளை சொல்லுவாங்க. அப்ப உண்மையா அந்த கணவன் மேல ஒரு வெறுப்புணர்வு நமக்கு வர வாய்ப்பு உண்டு. அவருக்கே நல்லா தெரியும் நம்ம ஒய்ஃப் பண்றது ரொம்ப நியாயமான விஷயம் தெரியும். ஆனா அவரே என்ன செய்வார்? ஒய்ஃப் பக்கம் நிக்க மாட்டாரு. சில வேளையில புருஷர்கள் பண்றது நியாயம் தெரியும், மனைவி நிற்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. இதெல்லாம் சூழ்நிலைகள் அப்படிதான் வரும். அங்கதான் நீ வீட்டுக்காரர் நீ நேசிக்கிறியா, மன்னிச்சியா, அந்த இடத்துலதான் நம்ம பாயிண்ட் வரும். இந்த இடத்துலதான் உன்னுடைய மனைவியை நீ நேசிக்கிறியா, மன்னிச்சியா, அந்த இடத்துலதான் வரும். புரியுதா உங்களுக்கு? அவமானப்பட வேண்டிய நிலைமை எல்லாம் வரும். ஆரம்ப ஊழியத்துல எல்லாம் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன் நான். ஊழியம் அவங்களுக்கு தான் போய் செய்வோம், அவங்களுக்கு தான் போய் நிற்போம். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அவமானத்தை படுத்திடுவாங்க. ஆனா ஒரு ஆளு கூட இந்த மாதிரி பாஸ்டர் நீ அவமானப்படுத்துறீன்னு அந்த குறிப்பிட்ட வீட்டு ஆளுங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது. எத்தனை இடத்துல நான் 2 மணி நேரத்துல அவமானப்பட்டேன். அந்த மாதிரி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ சூழ்நிலையில நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இவங்களெல்லாம் என்ன செய்ய போற, என்ன ஜெபம் பண்ண போற தெரியலப்பா. அதையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, ஆனா புண்படுத்துட்டாங்க. உங்க வீட்டுக்குன்னு வந்து ஊழியம் பண்ணும்போது யாருங்க முழு பொறுப்பு? அந்த ஊழியக்காரருக்கு யாரு சொல்லுங்க?
சத்தமா சொல்லுங்க. அப்படிதானே? உண்மைதானே? மதுரைக்கு என் கூட வேன்ல வருவாங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நம்ம கூட வேன்ல வராங்க, நம்ம தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு. அப்படியே வயிற்றுல நெருப்பு தான் கட்டிக்கிட்டு இருப்பேன். நம்மளும் ஜாலியாக சுத்தி பார்த்துக்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், சில பேர்ல நல்லா கவனிச்சிங்களா, ஒரு தடவை பாண்டிச்சேரியில் இவ்வளவு பெரிய கொம்பு எடுத்துக்கினேன். பாண்டிச்சேரி பீச்சில் எல்லாம் கடவுள் இறங்குறேன்னு கொம்பை எடுத்தா கடவுள் இறங்குவாங்களா? பாஸ்டர் மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நாங்கள் போனா ஒரு பக்கம் டீச்சர் மாதிரி இருப்பேன், ஒரு பக்கம் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பேன், ஒரு பக்கம் போலீஸ்காரன் மாதிரியும் இருப்பேன். புரியுதா? பாஸ்டர் கொம்பெல்லாம் எடுத்து வந்துடுறாங்க பாஸ்டர், பயமா இருக்குது. போக கடவுள் இறங்கி உள்ள போன யாரு பதில் சொல்றது? நான் தான். ஆமென். ரொம்ப கஷ்டம், தூக்கம் வராது நைட்டு கூட. ஆண்டவர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில பேர்ல பார்த்துட்டு அப்படியே ஒரு ஆளையா என்னால முழுமையான கூட ஒரு பிரதருங்கயா, எப்பா கொஞ்சம் நேரத்தில் பார்த்துக்குப்பா, இந்த நேரத்தில் பார்த்துக்குப்பா, தூங்கிடாதப்பா, டிரைவர் கூட பேசினே வாங்கப்பா. ஏன் இதெல்லாம் சொல்றான்? அவன் டிரைவர் என்ன ஓட்டு போட்டான் ஜாலியா, யாரையும் நியமிக்காம நம்ம பாட்டு சொல்றது புரியுதுங்களா? ஆமென். அந்த பாரம் என்னது? பகு 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 பகுன்னு இருக்கும். ஒரு பீச் வாரத்தில் போய் அப்படி தண்ணி வர இடத்துல பின்னாங்கன்னா வைக்கி கூட்டாங்கன்னா, எப்பா நம்ம தான் போய் நின்னா இங்க நினைக்கிறீங்க போங்க. இவங்க 3 பேர் தான் பேசுவாங்க. மண்ணிய பாஸ்டர் சொல்ல தாங்க முடியல, எனக்கு தான் கண்டு விடுதோம். கவனிங்க, எங்க எப்பவுமே சொல்ற ஊழியக்காரரை கூப்பிட்டீங்கன்னா அந்த ஊழியக்காரருடைய எல்லா காரியத்துக்கும் நீங்க தான் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க தான் பொறுப்பு. ஆனா யாரோ ஒருத்தவங்க வந்து அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அமைதியா இருக்கணும்னா எந்த விதத்துல நியாயம் இல்ல? அந்த வீட்டார் அப்படியே அமைதியா இருக்கணும், ஒன்னும் பேசுறது இல்லை. ஆனா அநியாயம் நடக்குது. அப்படியே முகத்துல கறி பூசிட்டு அப்படியே தொங்கிட்டு வரும். அந்த நேரத்துல ஆண்டவர் கேட்பாரு, இப்ப என்ன செய்ய போறீங்க? இவங்களை அந்த அவமானப்படுத்தினவங்கள கிடையாது, அவங்க வேலையா அதுதான். ஆனா அந்த வீட்டாரை இப்ப என்ன பண்ண போற? உனக்காக பரிந்து பேசல, உனக்காக ஆதரவா நிக்கல, ஏன் உன்கிட்ட ஒரு மன்னிப்புன்னு கூட கேட்கல. இப்ப இவங்களை என்ன செய்ய போற? எத்தனையோ முறை 3 பேர் 4 பேர் கிட்ட இப்ப அனுபவத்தை நான் போயிருக்கிறேன். என்ன செய்ய போறேன்? என்ன செய்யறது? நல்லா தெரியும். எடுத்தோன்னு என்ன சொல்றாரு? மன்னிச்சது, அதான் சொல்வார். ஆனா கஷ்டம். நல்லா கவனிங்க, கத்து கொடுத்தாரு. என்ன கத்து கொடுத்த தெரியுமா? யோசேப்பை நினைச்சு பாருங்க. 4 இடத்துல இந்த மாதிரி விசுவாசிக்கணும், அவமானப்பட்டு வெளியே வந்திருக்காரு. ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கேட்கறாங்க. சரியா? ஒரு வார்த்தை, பாஸ்டர் இந்த மாதிரி பேசிட்டாங்களே, இறங்கி கேட்க போறோம் பாஸ்டர் அப்படின்னா கூட, எப்பா வேணாப்பா, அதெல்லாம் விட்டுருப்பா, அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்லைங்க. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சிஸ்டர் வீட்டில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ ஏதோ பிள்ளைகளுடைய சின்ன சண்டை, சின்னது. அப்போ அந்த சிஸ்டர் வந்து பக்கத்து வீட்டு சிஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க, உனக்கு பாஸ்டர்னா அவங்க பசங்களுக்கு எல்லாம் ஏதாவது சொல்லி கொடுக்குறாரா அப்படின்ட்டாங்க. நான் உள்ள இருக்கிறது அவங்களுக்கு தெரியல, சொல்லிட்டாங்க. அந்த சிஸ்டர் வந்தாங்க பாரு, நேரம் ரோட்ல இறங்கினாங்க. யாரு எதுன்னு ஒண்ணு பார்க்கல. நல்ல முறையா சொல்லிட்டேன், நெருங்கின பக்கத்து வீடு, நல்ல முறையா சொல்லிட்டேன். என்னை பத்தி கூட நீ பேசிக்கலாம், என் பிள்ளைய பத்தி பேசிக்கலாம், பாஸ்டரை பத்தி இன்னொரு முறை நீ பேசணும்னா அக்கா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். உள்ள உட்காந்துக்கிறேன், எப்பா நம்ம விசுவாசினால இப்படி அக்கினி பொறியா எழுப்புறாங்களே. சோத்திரம் ஆண்டவரை, இந்த மாதிரி எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா எழுப்புதல் வந்துருமாப்பா. இதான் உண்மையான நேசங்க. இதுதான் சில குடும்பங்கள் இப்படி வச்சிருக்கிற ஆண்டவர். உண்மையாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை பாஸ்டரை பத்தி தயவு செய்யக்கா நான் சொல்றேன், நீ என்ன பத்தி பேசிக்காத, பேசிடும், பாஸ்டரை பத்தி பேசாத. இதுக்கும் பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிறதுக்கு பாஸ்டருக்கு தான் சொல்லி கொடுக்குறாரா அப்படின்னா அவரே ஏன் இழுக்கிற? அவரை எதுக்கு? இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. எதுக்கு அவரை இழுக்கிற? ஏன் இழுக்கிற அப்படின்றாங்க. நான் உள்ள உட்காந்துக்கிறேன் வீட்டுக்குள்ள, நான் போய் வெளியே போய் கூட முடியும், அவங்கள பார்த்துருவாங்க, பார்த்தாங்கன்னா அவங்களும் சேம் ஆயிடும். அப்புறம் நான் சொல்லி அனுப்புறேன், இல்லை கூட்டுவாங்க, அவங்க கூட்டம் வீட்டுக்குள்ள தடப்பட்டு நிற்கிறாங்க. என்ன பாஸ்டர் அவங்க எவ்வளோ தெரியும், என்ன தெரியும்? நான் நினைக்கிறேன், ஐயோ 2 பேருக்கு உறவு இது மாதிரி போன கூட படல, அதை பற்றிலாம் கவலை இல்லை பாஸ்டர்.
நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி இந்த விசுவாசி? நம்ம இதுதான் ரொம்ப லைக் பண்ணும். சூப்பர் விசுவாசி, ஓ எங்க சபை இப்படி கொடுத்துருக்கீங்களா. ஆனா இன்னொரு கூட்டம் என்னடா, அப்படியா ராஜா இதுல கழி போடுறியா பண்ணி இதோ அனுப்புற இன்னொரு விசுவாசி. 1000 அவமானம் நடக்கும். கம்முன்னு என்ன செய்வாங்க, கேட்டா என்ன ஆயிடும், எவ்வளவு பகச்சிக்க வேண்டியது வரும். அந்த பாஸ்டருக்காக நிக்காத, அதுக்கு உனக்கு தலைவலியா உனக்கு, கம்முன்னு இருக்கு, கம்முன்னு இருக்கு. நியாயமா நியாயமா அங்க இருக்கிறது உங்க வீட்டுக்கு. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ரொம்ப தப்புங்க. அதேதான் சொல்றேன், உங்களுக்கும் அதேதான் சொல்றேன், உங்களுக்கும் அதேதான். ஒரே வீட்டுக்குள்ள இருப்பீங்க, உங்களுக்கு நியாயமா நிக்க மாட்டாங்க. ஒரே வீட்டுல தான் இருப்பீங்க, உங்க பக்கம் நியாயமா நிக்க மாட்டாங்க, நியாயம் உங்க பக்கம் தான் இருக்கும். ஒரே சொந்தத்துல தான் இருப்பீங்க, ஆனா உங்க பக்கம் நியாயத்தை நிக்க மாட்டாங்க. அநியாயம் எங்கேயோ நிற்கும், அந்த பக்கம் தான் நியாயத்துல போய் நின்று இருப்பாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. உணர்வுகள் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், அப்படியே ஒரு புண்பட்டு போகும். நான் நல்ல முறையா நான் சொல்றேன், கர்த்தர் பிள்ளைகளே, யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? யாரும் என்ன செய்யாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. ஒருத்தவங்க உங்க வீடேறி ஒருத்தவங்க வந்து ஒரு காரியத்தை செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு அவமானம்னா பக்கத்துல நின்று நீங்க தான் அதுக்கு பொறுப்பா இருந்து காரியத்தை செய்யணும். குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட அந்த நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதான் மனுஷ இயல்பு. உடனே தெரியாத மாதிரி அப்படியே இருந்துட்டா அப்புறம் என்னத்தை பழகிறது? சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்னங்க பழகிறோம் இப்போ? ஆமென். ஒரு முறை பாஸ்டர் மோகனை பத்தி என்கிட்ட ஒருத்தர் பேச வந்தான், விசுவாசி தான். பாஸ்டர் மோகன் நிறைய பணம் வச்சுக்கிறாரு, அவர் நம்ம கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு இல்லாம போல சொல்லுகிறான். நானும் அவருடைய உப்புல வளர்ந்தவன். உப்புல வளர்ந்தவன் என்ன அர்த்தம்? அவருடைய உபதேசத்துல வளர்ந்தவன். எனக்கு தெரியும் பாஸ்டரை பத்தி நல்லா சொன்ன. டேய், அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையில போட எழுதுன்னு சொல்ல முடியுமா? அப்படியே பிரதர் உட்காரு உட்காரு, அதான் எதிர்பார்த்துட்டேன். அப்புறம் அடுத்தது அப்படி இந்த மாதிரி கேவலமா என்ன செய்யக்கூடாது. வந்தா தெளிவா ஒரே வார்த்தை, கலவட மதன்னு. ஆமென். வருவான என்ன முறை? அல்லேலூயா. அவ்வளவுதான். அதோட இன்னொரு பொண்ணை கூட்டு போயிட்டாங்க. போனவங்க போனா இந்த முறை நான் ஒரு 3 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போறேன். எங்கடா எங்க காணும்னா அவங்க வைஃப் அழுகுறாங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ரட்சிக்கப்பட்டாருன்னா பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டாரு. அப்ப இப்படிலாம் பேசலாம், இப்படித்தான் நிலைமை. அதனால கர்த்தர் பிள்ளைகளே, யாரும் என்ன செய்யக்கூடாது, அவமானப்படுத்தாதீங்க. ஆமென். கூப்பிட்டு அவமானப்படுத்தாதீங்க, அதெல்லாம் ரொம்ப வலி. அப்படி அவமானப்படுத்துறீங்கன்னா தயவு செய்ய சொல்ல மன்னிப்பு கேளுங்க. ஆமென். ஒன்னும் தெரியாதமா நம்ம அப்படியே அமைதியா இருந்துட்டோம்னா கர்த்தர் நம்மை அவமானப்படுத்துறதுக்கு ரொம்ப தூரம் கிடையாது. சரியா? கம்முன்னு தான் இருப்போம் எல்லாமே. ஆனா சூழ்நிலைகள் வரும்போது தாங்க முடியாது. ஆனா தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பாஸ்டர் பண்றது? இவனா கர்த்தர் சொல்வார். யோசேப்பு கூட யார் இருந்தா? யோசேப்பு அவமானப்படுத்தப்பட்ட போது யார் இருந்தா? நான் அந்த இடத்துல இதே வசனத்தை தான் காமிச்சார். அனாதையா நின்று சிலுவையில சொல்லும் போது யார் சப்போர்ட்டிங் நின்னாங்க? ஒருத்தர் கூட கிடையாது. ஆனா பிதாவாகிய தேவனுடைய ஆறுதலும் பலனும் தான் எனக்கும் யோசேப்பு கொண்டு இருந்துச்சு. அன்னைக்கே நான் புரிந்து கர்த்தர் உணர வச்ச. ஆரம்பத்துல நான் ரொம்ப ஃபீலிங் பண்ணுவேன், ஆண்டவரே விசுவாசிங்க இப்படி இருக்கிறாங்க, என்ன ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்க. அந்த சொன்ன சுயபரிதான ஒரு பாவம் தான், அது என்னை நம்பலன்றதை காட்டுது. சரியா? நீ சுயபரிதாவை படக்கூடாது. உனக்கு ஆதரவா ஒருத்தர் கூட இல்லைன்னா நீ கவலைப்படுற, உனக்கு நான் இருக்கிற ஆதரவா. ஆமென். இதுதாங்க உண்மை. சரிங்களா? இதுதான் உண்மை. அதனால கர்த்தர் பிள்ளைங்க ஒருத்தவங்களுக்கு ஒண்ணுன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஆதரவா நிக்கணும். ஆமென். ஆண்டவரே ஆதரவா நிற்பார். இனி இந்த சிஸ்டருக்கு நம்ம ஆதரவா இருக்க வேணாம், இந்த பிரதருக்கு ஆதரவா இருக்க வேணாம், பாஸ்டருக்கு ஆதரவா இருக்க வேணாம். அப்படி கூட ஆதரவா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அது தெரியலன்னா நம்ம அநியாயக்காரங்கன்னு அர்த்தம். ஆமென். அது தெரியலன்னா நமக்கு என்னதான்? அநியாயக்காரங்க. சோத்திரம். ஆமென். அதனால கர்த்தர் பிள்ளைகளே, இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஆளையை நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். நிச்சயமா மனசுல 1008 உணர்வுகள் வரும். ஆமே, நீ உங்ககிட்ட பேசக்கூடாது, இனி உங்ககிட்ட உறவு நமக்கு வேண்டாம், இப்படிதான் உணர்வுகள் வரும். ஆனா இயேசு என்ன செய்தார்? அவருடைய உணர்வு எப்படிப்பட்ட உணர்வு? பிதாவே
இவர்கள் செய்கிறது இன்னது என்று எனக்கு தெரியாதா? இன்னதுன்னு தெரியாதா? யோசிச்சு பார்த்தீங்களா? தெரியாதா? நல்லா தெரியுது. இயேசுவை நம்ம அநியாயமா சாவடிக்கணும் தெரியாதா? தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்த இயேசு இப்படிதான் ஜெபம் பண்ணார். தெரியல, இவங்களை மன்னி. ஆமென். அதனால இந்த மாதிரி நம்ம மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருந்தாதான் நம்ம லைஃப்ல என்ன செய்ய முடியும்? நாம இயேசுவின் உணர்வோட நீங்க இருக்க முடியும். இன்னைக்கு உங்களை யாரா காயப்படுத்தி இருக்கலாம், காயப்படுத்தி உங்ககிட்ட மன்னிப்பே கேட்க வராம இருக்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிப்பே கேட்கவே இல்லை பாஸ்டர் என்கிட்ட. என் கணவன் என்ன காயப்படுத்திட்டார், மன்னிப்பு கேட்கல. என் மனைவி என்ன காயப்படுத்திட்டா, மன்னிப்பு கேட்கல. என் மாமியார் என்ன காயப்படுத்திட்டாங்க, மன்னிப்பு கேட்கல. என் மருமகன் என்ன காயப்படுத்திட்டா, மன்னிப்பு கேட்கல. யார் என் சொந்தம் காயப்படுத்தா, மன்னிப்பு கேட்கல. இப்ப நான் என்ன செய்ய? கிறிஸ்துவை பாருங்க, அவருடைய உணர்வுகளை பாருங்க. இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். அப்பா பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவ்வளவுதாங்க, மன்னிச்சிருங்க. அவங்க மறுபடியும் செய்வாங்க, இதே ஜெபத்தை செய்யுங்க. ஆனா ஒரு நாள் கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் முன்னாடி அவங்களை உயர்த்தி உங்களை உயர்த்தி வைப்பார். ஆமென். மன்னிக்கிறதுனால நம்ம கெட்டு போகிறது கிடையாது. ஒருத்தவங்க மனமிறங்கி மன்னிப்பு கேட்க வராம இருக்கிறதுனால அவங்களுடைய குணங்கள் தான் சரியில்லை தவிர, ஆனா மன்னிக்கிற பத்தியா உன் குணம் தங்கமான குணம். கர்த்தர் பார்வையில நம்ம வாழ்ந்தா போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில நீ பெஸ்டா காணப்பட்டா போதும். மனுஷங்க நம்ம கிட்ட நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் மனுஷங்க செய்ய மாட்டாங்க. ஆமென். எதிர்பார்க்கறதெல்லாம் மனிதர்கள் செய்ய மாட்டாங்க. ஆனா தேவ சித்தத்தின்படி நீங்க வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. இந்த செய்தியில நம்ம பார்த்த முக்கியமான காரியம் இயேசுவின் உணர்வு. 4வது பாகமா அன்று சொல்லுங்க, இயேசுவே உன்னுடைய வாழ்க்கை மனது முன்படும்படியாக. முக்கியமான விஷயம் இதுதான் சிஸ்டர் பிரதர். இந்த செய்தியில மனசு புண்படும்படி ஏதோ சில காரியங்களை பேசியோ செய்தோ உனக்கு அவமானம் ஏற்படுத்தின போதும் அது உங்களால மன்னிக்க முடியாம இருக்கலாம். உங்க உணர்வு புண்பட்டு இருக்கலாம். எவ்வளோ ஃபேமிலி நான் பார்த்து இந்த மாதிரி பார்த்துருக்கிறேன். உண்மையாவே புருஷர்களே, ஓ மனைவிப்பா நீ அப்படியே கெட்டப்பா இருக்காத, காலரை தூக்கிட்டு இருக்காத, மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ தப்பு பண்ணல, நீ பேசுறது தப்பு இல்லை. மனைவி கிட்ட கேட்கறதுக்கு என்ன உனக்கு தயக்கம்? கரெக்டா மனைவி கிட்ட மன்னிப்பு கேள்வி. அனைவரும் அதேதான். மனசாட்சி படி சொல்லுங்க, தப்பு பண்ணல, பேசல, நீதிமான் மாறி நின்ற கூடாது. கணவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுணும். விசுவாசிகள் மனசாட்சியோட நிக்கணும், மனசாட்சியோட இருக்கணும். தப்பு பண்ணல, மனசாட்சிக்கு தெரியாதா? ஈகோ ப்ராப்ளமே சபைக்கு வேணாம். அந்த ஈகோல தான் நம்ம எல்லாம் ஒரு வழியாயின்னு இருக்கிறோம். இறங்குவோம். ஆண்டவரே, அநியாய இடத்துல நான் நின்ற கூடாதுப்பா. இயேசுவை பாதிப்புக்குள்ள கொண்டு வந்தவங்க அந்த மன்னிப்பு சுத்தமா கேட்கலங்க. ஆனா நீங்களும் நான் அப்படி இருக்க கூடாது. ஏசப்பா சிலுவையாண்டியே போய் கதறி இருக்கலாம். ஐயோ நானும் சொல்லிட்டேனாப்பா, நான் கூட அந்த பாவத்தை பண்ணிட்டேனாப்பா, கூட சேர்ந்து என்ன மன்னிச்சிருக்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா இயேசு உள்ள எவ்வளோ குளிர்ந்துருக்குன்னு ஒரு 100 பேர்ல வருத்தம் வந்து கேட்டிருந்தா கூட மனசு சந்தோஷப்பட்டிருக்குங்க. ஏய் இவன் வருத்தம் கேட்டாயா அப்படின்னு. இந்த கல்வம் கேட்டாங்க, திருடன் கேட்டான், 2 பேர்ல வருத்தம் கேட்டான் பாருங்க. பாய்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னான் பாருங்க. இத்தனைக்கும் அவன் இயேசு அவன் சிலுவையில் அறையலங்க. அவன் சிலுவையில் அறையல. சிலுவையில் அரைஞ்சவனுக்கு எல்லாம் அமைதியா இருந்தாங்க. ஒருத்த கூட வாய் தரங்கல. நான் சிலுவையில் இயேசு அந்த திருடன் சிலுவையில் அவன் அறையில அவன் மன்னிப்பு கேட்டாங்க. எல்லா விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசாட்சிப்படி வாழுங்க. தயவு செய்ய சொல்றேன், மனசாட்சிக்கு உணர்வு கொடுங்க. ஒருத்தர் நல்ல மன்னிப்பு கேளுங்க. ஆமென். ஒருத்தர் நல்ல மன்னிப்பு கேட்டு யாருன்னு அவமானப்படுத்தி இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த அவமானத்துக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆமென் தயவா கேளுங்க, தயவா கேளுங்க. அப்படி கேட்டு கர்த்தருக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அவர் சமாதானம் ஒரு நதி போல இருக்கும். உங்க உணர்வுகள் எல்லாம் அருமையான உணர்வுகளா இருக்கும். ஆமென், ஆமென். விசுவாசிகள் ஒருத்தர் நல்ல ஐக்கியத்துக்குள்ள இருக்கணும்.
நான் செஞ்சதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நீ செஞ்சது தப்பே இருந்தாலும் கூட மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பு கேட்டு. யாரையும் அவமானப்படுத்தாதீங்க, யாரையும் வேதனைப்படுத்தாதீங்க, அநியாயத்துக்கு துணையா நிக்காதீங்க. ஆமா, மனசாட்சியோட நாம நிக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. உறவினர்களை யாருன்னா நீங்க கஷ்டப்படுத்திருந்தீங்கன்னா போய் உடனே மன்னிப்பு கேட்டுருங்க சிஸ்டர், பிரதர். ஆமே. அதே சமயம் மன்னிப்பு கேட்க வரவங்கள மன்னிச்சு உடனே அரவணைச்சு கொடுங்க. அப்படியே விட்டுறாதீங்க. அந்த காயம் மனுஷங்க கூட மறந்துடலாம், ஆனா கர்த்தர் ஞாபகம் வச்சு கேட்பாரு. அதனால எல்லா கர்த்தர் பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு சமாதானம் உள்ளத்துல ஒரு நதி போல தங்கட்டும். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகள் மன்னிப்பு கேட்க வரும்போது மனதார நாங்க மன்னிச்சிடணும். அதே சமயம் மன்னிப்பே கேட்க உணர்வே இல்லாதவங்களையும் மனதார நாங்க மன்னிச்சிடணும்பா. எங்களை நாங்க காப்பாத்திக்க எங்களை உதவி செஞ்சிருக்க. ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி உங்க உணர்வுபடி நாங்க வாழ எங்களை உதவி பண்ணிடுங்கப்பா. தேவன் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தரப்போகிறதற்காய் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நாமம் அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இடது கை நெஞ்சில வச்சுங்க, வலது கை தலைமையில் வைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரகாசிக்க பண்ணி உண்மை கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இயேசு வருகிற வரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you sisters, God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை வாழ்த்தி செல்லுங்கள். தேவன் நம்மளோடு கூட இருப்பாராக. ஆமென்.